இயற்கை விவசாயி மாதவன் பேசுகிறேன். நம்ம ஊர் கிராமம் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா குறிச்சிப்பட்டி. நாங்கள் இயற்கை முறையிலே பண்ணிக்கிட்டு வரோம். 2021லேருந்தே பண்ணிக்கிட்டு வரோம். 2023 மாவட்ட கலெக்டர்கிட்ட மாவட்ட அளவில் முதல் பரிசு வாங்கினார் நான். இது ரொம்ப நோய்கள் அதிகமாக தாக்குறதுனால இதை சரியான முறையில் பாரம்பரியம் தாத்தா பாட்டி இப்போ செஞ்ச முறையில் பண்ணணும். அதை விட இந்த கம்போஸ்ட் பண்ணுற இயற்கை முறை இயற்கை உரங்கள் எப்படி மண்ணை வளப்படுத்துறது கொஞ்சம் இன்றைக்கி நவீன உலகத்தில் எல்லாமே கண்டுபிடிச்சி நம்மளோட ஐயா நல்ல ஒரு வழிகாட்டுதலாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதன் பேரில் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். இதை எப்படின்னாக்க கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, பல வகையான நெல், தானியங்கள், கத்திரிக்காய், வாழை எல்லாமே. அது எப்படின்னா முதல்ல நான் இறங்கும்போது மண்ணை வளப்படுத்தினேன். முதல்ல யூரியா போட்டால் தான் வரும். யூரியா போடுவான், போடலைன்னாக்கா அது அப்படியே நிமிர மாட்டாது. போய் நட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அதை யூரியா போடலைன்னா டிஏபி போடலைன்னா நிற்காது, எந்திரிச்சு தலையாது. அதுக்கு என்னென்னா நம்ம போட்ட வேதிப்பொருட்கள், மருந்துகள், டமக்ராம், எக்காலக்ஸு, மோனோபொட்டாஸ், மானத்தியான என்னென்னமோ மருந்துகள் கம்பெனிக்காரன் கொடுக்குற மருந்துகளை பூரா அது கேட்கு இது கேட்குன்னு போட்டு ஒரு பசுமை புரட்சின்னு அதில் போய் இறங்குனது தான் இவ்வளவுக்கும். அதை என்னென்னா நல்லா சிறந்த முறையில் அதை வழி நடத்தி நம்ம சென்றோம்னா அதுக்கு எல்லாத்தையும் நம்மளை பார்த்து எல்லாம் வருவாங்க அப்படின்னு. இப்போ நான் அதிலிருந்து நிறைய பேர்த்த கொண்டாந்துருக்கேன் இயற்கைக்குள்ளே. அது ஒரு நம்மளுடைய சேரம். இப்போ என்னென்னா நான் முதல்ல இறங்கும்போது குப்பை அடித்தேன் எல்லாத்துக்கும். நம்மகிட்ட ஒரு 5-6 ஏக்கர் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே குப்பையை அடித்து பசுந்தாள் உரங்களை விதைச்சி இயற்கை முறையிலே பண்ணிக்கிட்டு வந்தேன். ரொம்ப செலவு ரொம்ப பண்ணேன். முளைக்காமல் நல்லா செலவழித்தேன். ஏன்னா மண் மலட்டுத்தன்மையாக அடைஞ்சி கிடக்கு அப்படின்னு. நண்டு, நத்தை எதுவும் கிடையாது. மண்புழு உரம் வெட்டினோம்னா இருக்காது. நான் சின்ன பிள்ளையில் வெட்டினோம்னா மண்புழு மேலே இருக்குது. அதை தூண்டி போடுவோம்ட்டு எடுக்கிறது. அந்த மாதிரி இது வாய்க்காலுக்குள்ளெலாம் இறங்கினோம்னா நண்டு, நத்தை நிறையா வரும். கடிச்சு விடும்ட்டு உள்ள வாய்க்காலுக்குள்ளே இறங்குறதில்ல. நான் சொல்கிறது 10 வயசு 8 வயசு இந்த மாதிரி காலகட்டத்துலலாம் நண்டு அதிகமாக இருக்கும். அப்போ பசுமை புரட்சி வந்த காலம். 8 வயசு 8 வயசு 10 வயசுலாம் வாய்க்காலுக்குள்ளே இறங்கும்போது பயந்து கிடக்கும். வெள்ளங்கள், மழைகளும் பருவமழை நல்லா பெய்யும். அப்போ இதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நிறைய கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், இதை இயற்கை முறையில் பண்ணணும். இது ஒரு உரங்கள், வேதிப்பொருள், மருந்து எல்லாம் அடிக்கும்போது மாட்டிலேருந்து மனுஷன்லேருந்து எல்லா உயிரினத்தையும் பாதிக்குது. அப்போ சரியான வழி இயற்கை முறையிலே போய் வளப்படுத்தி வந்தால் தான் எல்லாமே சிறப்புன்னு நாங்கள் இப்போ எல்லாமே இது பண்ணி இப்போ குப்பை அடித்து பசுந்தாள் உரம் விதைச்சி மாவுச்சத்துக்கள், எண்ணெய் வித்துக்கள், நவதானியங்கள், வாசனை திரவியங்கள்லாம் எல்லாம் கலந்து ஒரு 20 கிலோலேருந்து 25 கிலோ எல்லாமே விதைச்சி இன்றைக்கி ஒரு நல்ல நிலமாக நல்ல ஒரு இயற்கையாக மைக்ரோ ஆர்கானிக் உள்ள நிலமாக வச்சுருக்கேன். எனக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. மண்ணுக்கு சான்றிதழும் வாங்கிட்டேன். வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மதிப்பு கூட்டியும் கொடுக்குறேன். கருப்பு கவுனி கொடுக்குறேன், மாப்பிள்ளை சம்பா கொடுக்குறேன், பூங்காறு கொடுக்குறேன், தூயாமல்லி கொடுக்குறேன், நெல்லா வேணுனாலும் கொடுக்குறேன், அரிசியும் கொடுக்குறோம். இதனால் எல்லாம் ஒரு பயனடையணும். ஒரு சுகர் ப்ரெஷரை உடனே கேட்குது. அந்த கெட்ட கொழுப்பை கரைக்குது. என்கிட்டையெல்லாம் ஒருத்தர் வாங்கினார். அவர்கிட்ட வீடியோ எடுக்கலை. ரொம்ப வருஷமாக ஒரு 10 வருஷமாக ஒரு சுகர்லேயே ரொம்ப சிரமப்பட்டார், சுகர் ப்ரெஷரில். அப்புறம் நான் பூங்காறு, தூயாமல்லி கொடுத்தேன். இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருந்து இப்போ நல்லா கடையில் இருக்கார், வேலை பார்க்குறாரு. இப்போ அடிக்க ஒருக்க பார்க்குறேன். அதனால் இந்த கருப்பு கவுனி, பூங்காறு இதெல்லாம், மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் நிலம் இருக்கவங்க பயிர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த பயிர்களை நம்ம காலங்காலமாக கொண்டு வந்ததை இப்போ அழிஞ்சிக்கிட்டு பசுமை புரட்சின்ற பேரில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், உரங்கள் எல்லாம் போட்டு அது மக்கள் இன்றைக்கி
ஆஸ்பத்திரிக்கு போனாலே பூரா சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன 5 வயசு பிள்ளைக்கு சுகரு. அப்போ தரமான உணவு இல்லை, உணவு மாற்றம். இப்போ வேதிப்பொருள் தான் எங்கே பார்த்தாலும் கலப்படம். வாழைப்பழத்தையே வாங்கி போகிறேன், வாழைக்காய் மட்டும் வாங்கி போகிறேன், வாங்கி போய் மருந்தை கலக்கி வச்சுறேன், பழுக்குது. அந்த மாதிரி. அப்போ இயற்கை சார்ந்து நம்ம போனாத்தான் நம்ம குடும்பத்தை முதல்ல காப்பாற்றணும். அப்போத்தான் வந்து அடுத்தவங்களை காப்பாற்ற முடியும். நம்ம குடும்பத்தை முதல்ல காப்பாற்றணும். அதனால் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. இயற்கை முறையில் விளைவித்ததை விவசாயிகிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து எனக்காண்டி பேசலை இன்றைக்கி. ஏன்னா நம்ம சமுதாயமே, தமிழ் சமுதாயமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் பூச்சிக்கொல்லி, உரங்கள், வேதிப்பொருள் அதிகமாக. ஏன்னா கன்சியூமர் இன்றைக்கி வந்து உலகம் விஞ்ஞானிலாம் பேசியிருக்காங்க. கன்சியூமர் இன்றைக்கி வந்து வியாபார அவசர உலகம். அந்த உடம்பை ஒன்றும் பார்க்கல, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் உடம்பை பாதுகாக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இன்றைக்கி நிலங்கள் இருந்தால் மூலிகையும் சுற்றி வளர்க்கணும். பூச்சி விரட்டி நம்ம தயார் பண்ணிக்கிறணும். இல்லாட்டி விற்கிறவங்ககிட்ட வாங்கி இயற்கை முறையில் வாங்கி அடிக்கணும். அது சரியான சான்று வச்சு உற்பத்தி பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறணும். நம்ம உற்பத்தி பண்ண முயற்சி பண்ணணும். முடியாத பட்சத்துக்கு வாங்கி அடிக்கலாம். அதனால் வந்து இது வந்து இயற்கை விவசாயமே சிறந்தது. எதனால் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்க நான் இளவட்டமாக இருக்கும்போது 25-30 வருஷம் இருக்கும். நான் வயல்லேருந்து அடிச்சுட்டு வந்து இது கராத்தேன்ற ஒரு மருந்து 20 வருஷம் இருக்கும். அடிச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டேன். எரிஞ்சிச்சு மேலெல்லாம். 15 டாங்கு அடிச்சுட்டு வந்தேன். மேலெலாம் எரிஞ்சிச்சு. நானும் என்னென்னமோ குளித்து இதெல்லாம் பண்ணேன். அது மேல் இது ஒன்றும் இல்லை, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி, வேப்பெண்ணெயெல்லாம் தேய்ச்சி, பழையபடியும் குளித்து, என்னென்னமோ தேய்ச்சி, அப்புறம் பச்சளையை அரைச்சி தேய்ச்சி, அப்புறம்தான் அதோடைய குணம். பச்சளையும் இது சோத்துக்கத்தாலையும் அரைச்சி மேலே தேய்ச்சி, அப்போத்தான் அந்த கூலிங் கொடுக்கும்போது அந்த விஷத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி. இதனால் வந்து இயற்கை முறையில் பயிரிட்ட பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. இயற்கை முறையில் பண்ணுங்கள், நிலம் உள்ளவங்க. அதனால் நம்மளுடைய வந்து நம்மளுக்கு பெரிய செல்வத்தையே கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்மளுக்காண்டியே வாழ்ந்து அவர் உயிரை விட்டார். ஆமாம், அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அது விவசாயம் பண்ணி, ரசாயனத்தில் விவசாயம் பண்ணி, அதில் ஒரு பைசா கூட மிச்சம் இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரிவித்தார். அதிலேருந்து வெளியே வந்தவர் தான் நம்மளோட ஐயா. அதனால் இது எங்களுக்காண்டி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தகவல். அதனால் இதை காணொலியை பார்க்குறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.